அம்மா, நேத்து நம்ம கோவில்ல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுங்கம்மா. யாரோ ஒருத்தர் நம்ம கோவிலுக்குள்ள போனப்போ பாம்பு கடிச்சு செத்துட்டாமா. ஆளு யாரு என்னன்னுலாம் தெரியலம்மா. ஆனா பாம்பு கடிச்ச தடத்தை பார்த்தா ஏதோ ஆக்ரோஷமா கடிச்ச மாதிரி இருக்குதுங்கம்மா. இந்த கோவில் இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் குலதெய்வமா. இது வரைக்கும் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததே இல்ல. ஆனா இப்போ நடந்திருக்குன்னா அது ஊருக்கு நல்லதே இல்லைங்கம்மா. இது ஏன் எதுக்காக நடந்துச்சுன்னு அந்த தெய்வத்துக்கிட்டயே குறி கேட்டோம். நம்ம பூசாரி சாமியாடி என்ன சொன்னார்னா, 12 வருஷமா கோவில்ல பூஜை திருவிழான்னு எதுவும் நடத்தாததால தெய்வம் கடும் கோபத்தில் இருக்குது. அதனாலதான் ஊர்ல மழை தண்ணி இல்லாம கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னாருமா. அப்ப உடனே பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட வேண்டிதானே? அதனாலதாம்மா ஊர் மக்கள்லாம் ஒன்னா கூடி பேசி முடிவெடுத்திருக்கோம். இப்போ ஆடி மாசம் ஆரம்பிக்கிறதால திருவிழாவை உடனே நடத்திடலாமா. உங்க மாமனார் மாமியார் காலத்துல அவங்க தான் முதல் மரியாதையை ஏத்துக்கிட்டு திருவிழாவை நடத்தி வைப்பாங்கம்மா. அவங்க காலத்துக்கு அப்புறம் நடக்கிற முதல் திருவிழா இது. இந்த முறை நீங்க தான் முதல் மரியாதையை ஏத்துக்கிட்டு திருவிழாவை நடத்தி வைக்கணுங்கம்மா. முதல் மரியாதை நாங்க எப்படி? நாங்க ஊரை விட்டு வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. இதனால ஏதாவது பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுங்கம்மா. இது நான் எடுத்த முடிவில்ல, ஊரே சேர்ந்து எடுத்த முடிவு. இத மறுக்காம நீங்க ஏத்துக்கணுமா. நீங்க உடனே குடும்பத்தோட கிளம்பி ஊருக்கு வாங்கம்மா. நாங்க நிச்சயமா வரோம். ரொம்ப சந்தோஷம்மா. ஆமா, திருவிழா எப்போ? நாளைக்கே கொடி நாடுறோம்மா. நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் காப்பு கட்டணும். மறக்காம வந்துடுங்கம்மா. நாங்க கட்டாயம் வரோம். நீங்க மத்த ஏற்பாடுகளை பாருங்க. ரொம்ப நல்லதுமா, வச்சிடுறேம்மா. அண்ணாமலை குடும்பம் வரணும் ஒத்துக்கிட்டாங்க. இனி சந்தோஷமா திருவிழா வேலையை ஆரம்பிக்கலாம். ஏங்க, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு திருவிழாவை நடத்தணும்னு சொல்றீங்க? என்னப்பா, எவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன நடக்கணும்?